உலகம் போற்றும் உத்தமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் அவர் அறிவித்த எண்ணற்ற பல சாதனைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இன்னும் 100 ஆண்டு பேசும் இந்த 11 ஆண்டு கால சாதனைகளை. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டுடைய தலைவன் சிறப்பா ஆட்சி செய்யணும். ஒரு நாடு நல்லா இருக்குன்னா எப்படி சொல்லணும்? முதல்ல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். இதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாடு அதாவது நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள் எதுவுமே ஒரு பாதுகாப்பு தன்மையோ நம்பகத்தன்மையோ இல்லாத ஒரு நாடு, ஒரு பகுதியா தான் இருந்துச்சு. எப்ப எங்க குண்டு வெடிப்பு நடக்குன்னே தெரியாது. ரயில் குண்டு வெடிப்பு, பஸ்ல குண்டு வெடிப்பு, பல அசம்பாவித சம்பவங்களுக்கு பேர் போன ஒரு தேசமா, நம்பகத்தன்மை இல்லாத ஒரு தேசமா நம்முடைய பாரத தேசம் இருந்துச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாட்டுடைய நம்பகத்தன்மையை உறுதி செய்தாரு. இந்த பெருமணி கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் மதுரை மாவட்ட துணை நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பு இந்த நாட்டுடைய பாதுகாப்பை உறுதி செய்தாரு. அப்படி இருந்தும் கூட சில அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. சில காலங்களுக்கு முன்ன பகல்காம் பகுதியில பாத்தீங்கன்னா ஹிந்துக்களை பேண்ட் அவுக்க சொல்லி மத அடையாளங்களை பார்த்து குறிவைத்து சில தீவிரவாதிகள் கொன்ன அன்னைக்கு புருஷனை ஒரு அம்மாவுடைய கண்ணு முன்னிக்கே சுட்டு கொள்ளையா தீவிரவாதி. அந்த அம்மா சொல்லுது, என்னையும் கொன்னுரு, என்னையே விட்டு வச்சிருக்கேன்னு கேட்டுச்சு. இல்ல உன்னைய கொல்ல மாட்டேன், நீ போய் உங்க மோடி கிட்ட சொல்லு, இத இப்படியே சொல்லுன்னு அந்த தீவிரவாதி. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த அம்மா புலம்பி அழுது ஒட்டுமொத்த நாடே கதறிச்சு. அந்த நேரத்துல ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு போர் அறிவிச்சாங்க. ஆபரேஷன் சிந்தூர்னு ஏன் அதுக்கு பேர் வச்சாங்க? சிந்தூர் என்றால் பெண்ணு குங்குமம். ஒரு பெண்ணுடைய குங்குமத்தை அழிச்சவனுக்கு அந்த சிந்தூர்னு பேர் வச்சு அதன் மூலியமாவே பதிலடி கொடுத்து பாகிஸ்தான பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போனவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். நம்மை ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேல ஆங்கில இங்கிலாந்து அரசு ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பொருளாதாரத்துல அவங்கள பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு உலக அளவுல 4வது பொருளாதார வல்லரச இந்த நம்முடைய பாரத தேசத்தை உயர்த்தியவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இன்னும் சில காலம்தான், இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டுக்குள்ள எப்படியும் 3வது இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதை நோக்கிதான் இந்தியா பயணிச்சுட்டு இருக்குன்னு இன்னைக்கு IMF சொல்லக்கூடிய அந்த சர்வதேச வங்கி அறிக்கையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. நரேந்திர மோடியுடைய திட்டங்கள், அவருடைய செயல்பாடு, அவர் இந்த நாட்டின் மேல வைத்திருக்கக்கூடிய பற்று, இதையெல்லாம் பார்த்து நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இருக்கார் பாத்தீங்களா, அவரை மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சி பிடிச்ச மனுஷன் யாருமே இருக்க முடியாது. பாராளுமன்றத்தில் எப்படி நடந்துக்கின்ற ஒரு இங்கீதமே இல்லாம சர்வதேச அளவுல நம்ம உலகத்தை இந்த தலைவர் உயர்த்தி இருக்கின்ற ஒரு இங்கீதமே இல்லாம இந்திய பொருளாதாரம் செத்து போச்சு, இந்தியன் எக்கனாமி இஸ் டெட் எக்கனாமின்னு ஒரு ஈனமான ஒரு இழிவான பேச்சுக்களை பேசிட்டு இருக்காரு. ட்ரம்ப் 50% வரி போட்டாரு. எதுக்காக? ரஷ்யா கூட இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, கம்மியான விலையில கச்சா எண்ணெய் வாங்கி நம் தேசத்திற்கு வழங்கக்கூடாது சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்
இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு 50% வரி போட்டாரு. கண்டுக்கவே இல்லை மனுஷன். நீ வரி போட்டு நீ வாங்காட்டி போ, எனக்கு அடுத்த ஆள் இருக்காங்கன்னு ஐரோப்பா ஒன்றியம் இன்னும் மேலை நாடுகள் எத்தனையோ நாடுகள்ல நம்முடைய பாரத பிரதமர் நேரடியா போய் சர்வதேச அளவுல மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தங்கள் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு தானா கீழே இறங்கி வர்றியா? அப்ப என்ன சொல்ற? நம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கு, அமெரிக்கா வரிய குறைச்சிருச்சுன்றதுக்காக நாங்க எப்பயுமே தொடர்ந்து ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்கிட்டே இருப்போம். எந்த நிபந்தனையோ எந்த நிர்பந்தமோ பண்ண முடியாது இந்தியாவின்னு சொல்லி நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிக தெளிவா பதில் சொல்லி இருக்கு. நீங்க மூக்கு மேல விரல வச்சு பாக்குறியா? சர்வதேச அளவுல இந்தியாவை மிக பிரகாசமா ஒளிர செய்து கொண்டிருக்கார் நம்முடைய பாரத பிரதமர். ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திருடர்களை முன்னேற்றத்திற்கு ஒரு கட்சி இருக்குன்னா அதுதான் திமுக. நம்முடைய முதல்வரும் அவர் சார்ந்துள்ள அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பாரத பிரதமரை பத்தி குறை சொல்லணும்னு அவங்க கண்டுபிடிக்கிறது என்ன? திட்டங்களுக்கு பேர் சமஸ்கிருதத்துல வைக்கிறீங்க. அண்ணே, திராவிட முன்னேற்ற கழகம்ல திராவிடன்ற வார்த்தையை சுத்த சமஸ்கிருத வார்த்தை தானே. உங்க கட்சியோட சின்ன உதயசூரியன்றீங்களே, அந்த உதயசூரியன்றதே சமஸ்கிருத வார்த்தை தானே. உங்க உதயாநிதி இருக்காருல்ல, உதயாநிதின்றதே சமஸ்கிருத வார்த்தை தானே. ஸ்டாலின்றது தமிழ் பேரே கிடையாது. இப்படி எந்த ஒரு விதத்திலையும் தமிழுக்காக எந்த ஒரு செயலும் செய்யாமல் தமிழ் விரோத ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். நம்முடைய மதுரை ஒரு சர்வதேச உலகத்தர வாய்ந்த நகரம். இந்த நகரத்தை ஒரு குப்பை கூலமான ஒரு அசுத்தமான நகரம் மாநகராட்சி ஆக்கியதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம். இங்க இருக்க மேயர் ஒரு 200 கோடி ஊழல், அவங்க கணவர் செயலில் இருக்காரு. இன்னும் திமுக வட்ட செயலாளர் பார்த்தா கமிஷன் வாங்கி மத்த எம்பி வருவார். இங்க இருக்க வட்ட செயலாளர்ல இருந்து கவுன்சிலர்ல இருந்து எல்லாமே ஒரு நிர்வாக முறைகேடு பண்ணக்கூடிய நபர்கள், எல்லாமே அமைச்சர்களுடைய பினாமி ஏபிசிடி இவங்கெல்லாம் இருந்துகிட்டு ஒரு தரமற்ற நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போறீங்க, இன்னும் சில நாட்கள்ல மதுரை மாநகர டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டே வேணும். நாங்க வெளியிட போறப்ப இங்க இருக்க வட்ட செயலாளர் என்ன பண்ண, இங்க இருக்க கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருக்க மேயர் என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருக்க அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கன்றத மிக விரைவில் புள்ளி விவரத்தோட நாங்க வெளியிட்டே போறோம். இப்ப கூட அந்த லிஸ்ட் ஒண்ணு இருக்கு, வேணும்னா இந்த ராதாண்ணன் இருக்கு. யாராவது திமுக காரவங்களுக்கு வேணும்னா அந்த ஒரு காப்பி அண்ணே யாரு கேட்டா டிஎம்கே காரவங்க கேட்டா அந்த டிஎம்கே மதுரை நகர டிஎம்கே ஃபைல்ஸ் காப்பி ஒண்ணு கொடுத்துருங்க. அது மாதிரி திமுக உள்ள இருக்கு, மக்கள் அவருக்குள்ள திமுக இருக்கு. அந்த திமுக இருந்து வந்தவரு அவருடைய ஆதாரத்தை இன்னைக்கு வெளிப்படையா சொல்றாரு. எப்படி ஒரு மக்கள் விரோத ஒரு மோசமான ஆட்சி நடந்துட்டு இருக்கின்றத ஒரு முன்னாள் திமுக காரரே நம்ம கிட்ட தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய அந்த மேயர் ஊழல் பண்ணாங்க. ஊழல் பண்ணவங்களை என்ன செய்யணும்? ஜெயில போடணும். ஆனா அவங்களுடைய கணவரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கின்ற அரசாங்கம் ஏன் மேயர் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு
இந்த மதுரை மக்கள் என்னைக்காவது சிந்திக்காமையே போவாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி என்பது துளியும் சந்தேகம் வேண்டாம். எனக்கு அடுத்து நிறைய பேச அடுத்த சகோதரர்கள் ரெடியா இருக்கிறதுனால எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.